உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஓசிமம் சாங்க்டம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஹோலி பேசில் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது துளசி. இந்த துளசி சாறு எடுத்து அதனோடு சிட்ரஸ் லெமன் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது லெமன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற எலுமிச்சை சாறு. இந்த துளசி சாறு அதற்கு சமமாக எலுமிச்சை சாறு இரண்டையும் எடுத்து ஒரு சேர கலந்து தலைக்கு நன்றாக மசாஜ் செய்து தலையினுடைய முடியின் வேரை தொடுகின்ற அளவுக்கு அழுத்தி தேய்த்து வைத்திருந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு தலைக்கு குளிப்பதினாலே இந்த பொடுகு என்கின்ற டேண்ட்ரஃப் வெளியேறி போகிறது, தலை முடி கொட்டுவது நிற்கின்றது. அதனோடு இது ஒரு ஆன்டி லைஸ் என்று சொல்லுகின்ற வகையிலே பேனை வெளித்தள்ளுகின்ற ஒரு மருந்தாக இருந்து தலைமுடிக்கு ஒரு ஆதாரத்தை தருகிறது, ஆரோக்கியத்தை தருகிறது என்பதை உண்மை. அன்பான நேயர்களே, ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ். இது செம்பருத்தி என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இந்த செம்பருத்தியிலே செம்பு பருத்தியாக நமக்கு கிடைக்கின்றது என்ற பொருளாக இந்த பெயர் நமக்கு தெரிவிக்கிறது. இதிலே காப்பர் என்கின்ற செம்பு சத்துவம் இருக்கிறது, ஜிங்க் என்று சொல்லுகின்ற துத்தநாக சத்துவம் இருக்கிறது, லைகோபீன் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கின்றது. அதோடு கூட அமினோ ஆசிட்ஸ், மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய தாதுக்கள் நிறைந்து இருக்கிறது. 3 முதல் 5 செம்பருத்தி பூக்களை எடுத்து பாலில் இட்டு காய்ச்சி கற்கண்டோ சேர்த்து அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே இதயத்தை பற்றிய துன்பங்கள் இல்லாமல் போகும். இதயத்துக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக, குருதி ஓட்டத்துக்கு நலம் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அதனோடு கூட நோய் எதிர்ப்பு சத்துவம் என்கின்ற இம்யூனிட்டி என்கின்ற நிலையை இது நமக்கு தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த பருவத்திலே சாதாரணமாக மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு கனி நாவல் சிசிஜியம் குமினி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜம்பூல் என்று ஆங்கில பெயரையும் ஜம்பு என்று வடமொழியாலேயும் நேரேடு என்று தெலுங்கு பாஷையிலேயும் இதற்கு பெயர். இந்த நாவல் கனிகள் மிகுந்த துவர்ப்பு உடையது, அஸ்ட்ரிஞ்சன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே வற்றச் செய்யும் தன்மை உடையது. குறிப்பாக பெரும்பாடு என்று சொல்லுகின்ற அதிகமான குருதிப்போக்கு, பெண்களை பெரும்பாடு படுத்துகின்ற அதிக குருதி இரத்தப்போக்கு, மெனோரேஜியா என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று, அதை நிறுத்துகின்ற ஸ்டிப்டிக் அமஸ்டட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த நாவல் பழத்தினுடைய துவர்ப்பும் நாவல் கொட்டையினுடைய துவர்ப்பும் பெற்றிருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஸ்டொமேச்சிக் என்கின்ற வகையிலே வயிற்றை பற்றிய அத்துணை நோய்களையும், வயிற்றுப்புண், வயிற்று வலி, செரிமான சீர்கேடுகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே இதனுடைய கனிகளும் சரி, இதனுடைய வேர் ஊறிய நீரும் சரி, சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது.
இதனுடைய கனிகளிலே இருக்கின்ற லைகோபீன் என்கின்ற சத்துவமும் விட்டமின் சி சத்துவமும் தாது உப்புக்களும் சேர்ந்து ஒரு டானிக் என்கின்ற வகையிலே உடலுக்கு உரமூட்டக்கூடியதாக விளங்குகிறது. இந்த கனிகளை நாம் பதப்படுத்தி வைத்துக்கொண்டு அதை ஒரு சர்பத்தாக செய்து வைத்து கொண்டு மணப்பாகாக என்கின்ற நிலையிலே சாப்பிடுகின்ற பொழுது சீதபேதியை உடனடியாக நிறுத்தி ஒரு ஆன்டிஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே சீதபேதியினாலே ஏற்படுகின்ற வயிற்று கடுப்பை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதிக குருதி போக்கு எங்கே ஏற்பட்டாலும் அதை நிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது. அதோடு கூட இந்த நாவல் இலைகளை, கொழுந்து இலைகளை ஒரு 5-6 இலைகள் எடுத்து வாயிலிட்டு மென்று சிறிது நேரம் வைத்திருந்து துப்பி விடுகின்ற நிலையிலே இது ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இந்த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றத்தை போக்கி ஈறுகளுக்கும் பற்களுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகளை அகற்றி பற்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது. நாக்கு அச்சரம் என்கின்ற புண்களை போக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த நாவல் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நாவல் பழத்தை பயன்படுத்தி வயிற்று வலி, கழிச்சல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாவல் பழம், சுக்கு, வெல்லம். நாவல் பழம் நம்ம மருந்துக்காக பயன்படுத்தும் பொழுது இது போன்று நாட்டு நாவல் பழங்கள், உருளையாக இருக்கக்கூடிய நாட்டு நாவல் பழங்கள் பயன்படுத்துறது நல்லது. அது கிடைக்கலன்னா நம்ம ஜம்பு நாவல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாவல் பழங்கள் ஒரு 20 பழங்கள் எடுத்துக்கலாம். இதோட வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்பொழுது இது போல் ஜூஸாக தயார் பண்ணி குடிக்கலாம். நம்ம இதையே மணப்பாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு கூட இந்த மணப்பாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம குடிச்சிக்கலாம். தேவையான பொழுது குடிக்கலாம். மணப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நிறைய நாட்களுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு வயிற்றில் உள்ள ப்ளோட்டிங்கை சரி பண்ணணுன்றதுனால நம்ம சுக்கு சேர்க்குறோம். அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய வலி கம்மியாகும் சுக்கு சேர்த்து எடுக்கும் பொழுது. இதோட நீர் விட்டுக்கலாம். இந்த முழுசாக இந்த கொட்டையெல்லாம் அரையாமல் நம்ம ஜூஸ் மட்டும் வரா மாதிரி அரைச்சிக்கலாம். இது போன்ற ஜூஸாக தயார் பண்ணிவிட்டு நம்ம வயிற்று வலி இருக்கும் பொழுது குடித்தோம்னா உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி கம்மியாகும். உடல் சூடு அதிகமாகும் பொழுது ஏற்படக்கூடிய சிறுநீர் எரிச்சல், கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் உடனடியாக சரியாகும். அதே போல் கழிச்சல் இருந்ததுன்னா, பேதி ஆகும் பொழுது நாவல் பழம் ஜூஸ் நம்ம குடித்தோம்னா ஒரு வாட்டி நம்ம ஜூஸ் குடிக்கும் பொழுதே இம்மீடியட்டாக நமக்கு டயரியா கண்ட்ரோல் ஆகிடும். இது உடல் சூட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் டயரியாக உண்டாகக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நமக்கு வயிறு கழியறது சரியாகும். அதே போல் வயிற்று வலியும் கம்மியாகும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது அதிகப்படியான இடுப்பு வலி, உடல் எடை குறைவு போன்ற பிரச்சனை இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த நாவல் பழம் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஒரு 18 நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜெண்ட்டாகவும் செயல்படும். அவர்களுக்கு கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புண்கள், அழற்சி இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். சர்க்கரை நோயாளிகள் வெல்லம் சேர்க்காம சுக்கு மட்டும் சேர்த்து அப்படியே எடுத்துக்கலாம். இந்த கொட்டையெல்லாம் சேகரித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சர்க்கரை நோயாளிகள் தினமும் அந்த நாவல் கொட்டை பொடி 1/2 தேக்கரண்டி அளவு வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கம்மியாகும். அதே போல் நாவல் துளிர் இலைகள் இருந்ததுன்னா இந்த இலைகளை நம்ம வாய் துர்நாற்றம் ஏற்படும் பொழுதோ அல்லது பல்வலி இருக்கும் பொழுதோ இந்த இலைகளை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு கஷாயம் பண்ணி அந்த கஷாயத்தை கொண்டு நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வரும்பொழுது தொண்டை புண் ஆறும், வாய் துர்நாற்றம் சரியாகும், ஈர்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் கம்மியாகும். இந்த துளிர் இலைகள் 5-6 இலைகள் சேர்த்து நீரில் இட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக்கி 60 ml அளவுக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும் பொழுது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் அதே போல் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய புண்களை விரைவில் ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இந்த நாவல் இலை செயல்படும். நாவல் பழம், சுக்கு பொடி மற்றும் வெல்லம் சேர்ந்த இந்த ஜூஸை
நம்ம பருகிட்டு வரும் பொழுது இது வயிற்று வலி பேதியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை தணித்து கண் எரிச்சல், சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, சிசிஜியம் குமினி என்று சொல்லப்பெறுகின்ற நாவல் ஒரு அற்புதமான டானிக் என்கின்ற உரமூட்டியாக பயன் தருகிறது. ஸ்டொமேச்சிக் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக, அப்பிடைசர் என்கின்ற நிலையிலே பசியை தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஒரு ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே நீரிழிவு என்கின்ற சர்க்கரை நோயாளிகளுடைய குருதியிலே கலந்து இருக்கின்ற சர்க்கரை, சிறுநீரோடு வெளிவருகின்ற சர்க்கரை, இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதில் இருக்கின்ற அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய துவர்ப்பு சுவை என்பது குருதி பெருக்கை நிறுத்தக்கூடிய ஒன்றாக, ஹெமரேஜியா என்று சொல்லக்கூடிய குருதி கசிவை நிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய பட்டைகளும் குருதி கசிவை நிறுத்துகிறது. அதோடு கூட லுகேரியா, கொனேரியா என்று சொல்லக்கூடிய ஒழுக்குகள், இவற்றை போக்கி உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக வெள்ளைப்போக்கு, பால் வினை நோயினாலே ஏற்பட்ட இருபாலருக்கும் உண்டாகின்ற ஒழுக்கு, இவற்றை போக்குகின்ற ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த நாவல் பெற்றிருக்கிறது. ஆன்டி டயரியல், ஆன்டி டிசென்டரிக் என்கின்ற வகையிலே இதனுடைய பழமும் சரி, விதையினுடைய சூர்ணமும் சரி, ஒரு பேதி நிறுத்தக்கூடிய மருந்தாக, வயிற்றுப்போக்கை வற்றச் செய்யக்கூடிய மருந்தாக விளங்குகிறது. உடலுக்கு பலம் தருகிறது, மனதுக்கு நலம் தருகிறது. அன்பான நேயர்களே, இந்த நாவல் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.